அனைவருக்கும் வணக்கம். சிவநகரம் சித்திக்கிட்டம். இன்று நாம் பார்க்க போற பதிவு கர்மா டீடாக்ஸ் 5வது பார்ட். 4 பார்ட்டுகள் பார்த்துட்டோம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது கணபதி வழிபாட்டினை பற்றி பார்க்க போகிறோம். கணபதி வழிபாடு ஏன் முக்கியம் அப்படின்றது நவகிரகங்களிலே, அதாவது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய, சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு மனிதனின் வாழ்விலே தடைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகும். ஸ்வேதபானு என்ற அசுரன் அமிர்த விழுக்கும் போது சூரிய சந்திரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு தலைவேறு கால்வேறாக, தலைவேறு உடல் வேறாக விஷ்ணுவால் துண்டிக்கப்பட்டதினால் ராகு மாயாக்காரகன் என்ற பெயரிலே பாம்பின் உருவம் எடுத்து துர்கா தேவியால் ராகுவுக்கு இந்த உருவம் கொடுக்கப்பட்டது. கேதுவுக்கு பாம்புடைய தலை கொடுக்கப்பட்டது. ராகுவுக்கு பாம்பினுடைய உடலும், கேதுவுக்கு பாம்பினுடைய தலையும் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த உடல் இருக்கிறவர் உடல் சுகத்திலேருந்து வெளியில வந்துட்டாரு. தலை இருக்கிறவர் உடல் சுகத்தை விரும்பி அவர் மூளை நிறைய இருக்கிறது அவருக்கு. இவருக்கு கேது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த தடைகளை விளக்க, நமக்கு ஒரு தடை விலகணும்னா நம்ம அறிவு கொண்டு விளக்க முடியுமா? முடியாது. நமக்கு தேவை புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் இருந்தால் எப்பேற்பட்ட தடைக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நம்மளால போக முடியும். சோ இந்த புத்திக்கு அதிபதியான கணபதியை கேதுவிற்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நம்ம விநாயகர் அஸ்ட்ராலஜி முறைப்படி, அதாவது ஜோதிட முறைப்படி விநாயகரை எவ்வாறு தேர்ந்தெடுத்து வணங்க வேண்டும் என்ற ஒரு முறையை தான் இதுல பார்க்க போகிறோம். இது பலரும் பல விதமாக சொல்லியிருக்கிறார்கள். ராசிக்குரிய கணபதியை சொல்லியிருக்கிறார்கள். நானும் அந்த இதுதான் யூஸ் பண்ண போறேன். பட் இது என்னோட ஓன் மெத்தட் கிடையாது. சித்தயோகியார் சிவதாசன் அவர்களுடைய பிருகுநாடி சமநிலை என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கணபதி வழிபாட்டு முறையா. இது என்னோட ஓன் ஐடியா கிடையாது. ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தருடைய ஒவ்வொரு வயதையும் ஒரு கிரகம் ஆளுமை செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1, அதாவது பிறந்தவுடன் ஆளுமை செய்யக்கூடிய முதல் கிரகமாக சந்திரன் வருகிறது. அதுக்கப்புறம் 2 to 3 செவ்வாய் வருகிறது. 4 to 12 புதன் கிரகத்தின் ஆளுமையில் நாம் வளர்கிறோம். 13 to 32 சுக்கிரனோட ஆளுகையில் வளர்கிறோம். 35 to 50, 33 to 50 குருவுடைய ஆளுகையில் வளர்கிறோம். 51 70 வரைக்கும் சூரியன் கிரகத்தோட ஆளுமை வருகிறது. அதற்கு பிறகு 71 to 120 சனியோடைய ஆதிக்கத்துல வருகிறது. அதனாலதான் வயதானவர்களை சனிக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வயதிற்கேற்ப நம்முடைய ஆளுமை கிரகங்கள் வரும் வழியில் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த நேர்கள் பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரன்ல இருந்து ஆரம்பிச்சு சனி வரைக்கும் இருப்பாங்க. அதாவது 13 to 32 சனி 71 to 120 வரைக்கும் நம்ம நேர்கள், மோஸ்ட் ஆஃப் த நேர்கள் இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கணபதி வழிபாடை எவ்வாறு செய்வது என்று ஐயா பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். மேஷத்துக்கு ஓம் ஹ்ரீம் வக்ரதுண்டாய நமக. ரிஷபத்துக்கு ஓம் தும் ஏகதந்தாய நமக. மிதுனத்துக்கு ஓம் க்ளீம் கிருஷ்ணபிங்களாய நமக. கடகத்துக்கு ஓம் கம் கஜவக்ரதாய நமக. சிம்மத்துக்கு ஓம் லம் லம்போதராய நமக என்றும், கன்னிக்கு ஓம் கம் விகடராஜாய நமக என்றும், துலாயத்துக்கு ஓம் பம் விக்னராஜாய நமக என்றும், விருச்சிகத்துக்கு ஓம் தும் தும்ரவர்ணாய நமக என்றும், தனுஷுக்கு ஓம் ஹ்ரீம் பாலச்சந்திராய நமக என்று சொல்லக்கூடிய மந்திரமும், மகரத்துக்கு ஓம் ஸ்ரீம் விநாயகாய நமக என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையும், கும்பத்துக்கு ஓம் எம் கஜபதியே நமக என்ற மந்திரத்தையும், மீனத்துக்கு ஓம் தும் கஜானனாய நமக என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையும் ஐயா அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த மந்திரங்கள் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் இந்த மந்திரங்கள் கொடுக்குறேன். இந்த மந்திரங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மிகச்சிறந்த தடை நீக்கியாக உபயோகப்படுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிபுரா சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்ஹாரமானது சிவனால் செய்யப்பட்டது. அதாவது ஒரு 3 அசுரர்களை சிவன் கொல்வதற்காக திரிபுராசுரர் சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதுக்காக சிவன் கிளம்புறாரு. சிவன் கிளம்புறப்ப பலவிதமான தேவர்களும் சிவன் கிளம்புறப்ப அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக ஒவ்வொரு விதமான ஆயுதங்களாகவும், தேர்ச்சக்கரங்களாகவும், குதிரைகளாகவும் மாறி எல்லா தேவர்களும் அந்த சம்ஹாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பிரம்மாஸ்திரமாகவும், சிவன் வில்லாகவும், வருணன் தேர் சக்கரங்களாகவும் எல்லா தேவர்களும் ஒரு விதமான
பங்கு பெறுறாங்க. இதுல சைலண்டா பிள்ளையார் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இவர் எல்லாம் ஓகே போருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப தேரோட அச்சு முறிகிறது. ஓகே, வாழ்க்கையில கணபதி வழிபாடு எவ்வளவு இம்பார்ட்டன்றது நம்ம தலைவரோட ஹிஸ்டரியில இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். தேரோட அச்சு முறிகிறது. இதற்கு காரணம் என்ன என்ற ஒரு சிவன் யோசிக்கும் போது முழுமுதற் பொருளான கணபதியை வணங்காமல் வந்து இதற்கு காரணம் என்று சொல்லி இறைவனை விநாயகரை வழிபட்டு அதன் பின்னர் அவர் சம்ஹாரத்திற்கு சென்றார். இது என்னன்னா அவர் நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்க போய் நடந்த கதை என்பது வேற. எல்லா அசுரர்களும் இந்த அசுரங்கள்லாம் தேவர்கள்லாம் இது பண்ணா கூட கடைசியில ஒரு சிரிப்பு சிரிச்சு 3 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டார். சோ ஒரே ஒரு சிரிப்பிலே அவர்கள் எரிந்து போனார்கள், அந்த அசுரர்கள் எரிந்து போனார்கள். இந்த படாடோபங்கள் எதற்குமே பயன் இல்லாமல் போனது. அவருக்கு ஆண்டவனுக்கு அகங்காரம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. சோ இந்த நிலையில அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு உலகுக்கு உணர்த்திய ஒரு முக்கியமான விஷயம், தடைகளை உடைத்தெறிய கணபதி வழிபாட்டோட முக்கியத்துவத்தை அவர் சொல்றாரு. நம்ம கர்ம வினைக்காக நீக்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ் செய்யறப்ப அதற்கு வருகிற தடைகளை உடைத்தெறிய இந்த கணபதி வழிபாடானது, அதுவும் இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல வரக்கூடிய தடைகளையும் உடைத்தெறிய இந்த கணபதி வழிபாடானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, மிக பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். சோ இந்த கணபதியை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வயது வந்து 31 வயதுன்னு வச்சுங்களேன். 31 வயதுன்றப்ப உங்களுக்கு காரக கிரகமாக சுக்கிர பகவான் வருகிறார். 31 வயதுக்குரிய காரக கிரகம் சுக்கிர பகவான் வருகிறார். நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் சே ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிர கிரகமானது உங்கள் ஜாதக கட்டத்திலே கும்பராசியில இருக்கிறது என்றால் அந்த கும்பராசிக்கு டைரக்ட் 7th ஹவுஸ், அதாவது நிவர்த்தி ஸ்தானம். ஒரு ஜாதகத்துல 7வது ஸ்தானம் வந்து நிவர்த்தி ஸ்தானம் என்றும் 11வது ஸ்தானம் பரிகார ஸ்தானம் என்றும் சொல்லப்படும். சோ அதற்குரிய 7வது வீட்டுக்குரிய கணபதி மந்திரத்தை, அதாவது இதுக்கு என்ன வரும்னா சிம்மம் வரும், சிம்ம வீடு வரும். அப்போ வந்து நம்ம ஓம் லம் லம்போதராய நமஹ என்று ஒரு நாளைக்கு ஒரு 108 முறையோ 21 முறையோ நம் தொடர்ந்து வழிபட்டு வரும்போது நம் வாழ்வில் உள்ள தடைகள் களைய தொடங்கும். இது வந்து கேது திசை நடப்பவர்கள், ஓகே, கேது திசை கேது புத்தி நடப்பவர்கள், அதே மாதிரி ஜாதகத்திலே கோச்சார கேதுவால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பரிகார முறைகளை 100% கைகொண்டால் வெற்றி அடைய முடியும். சோ கண்டிப்பா, அதாவது உங்களுடைய ஜாதகத்திலே உங்கள் வயதுக்குரிய காரக கிரகம், அந்த இது வந்து நான் உங்களுக்கு கிளீனா கொடுக்குறேன். அந்த வயதுக்குரிய காரக கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்திற்கு 7வது வீட்டுக்குரிய கணபதி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்விலே தடைகள் விலகி நன்மை பிறக்க ஆரம்பிக்கும். ஓகே, இன்னொரு 4 பாட்டு இந்த இது சொல்றதுக்கு கடமைப்பட்டுள்ளேன். அதாவது ஒருத்தருடைய என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ்ல இந்த கர்மங்களை நம்ம அழிக்க முடியும் என்று சொல்றதை பற்றி இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த விதி மாற்றும் கோயில்கள் தனி சீரிஸ் வருது, அதையும் கூடிய விரைவில் போடக்கூடிய ஒரு இதுல இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்த கணபதி உபாசனையை, கணபதி வழிபாட்டு முறையை அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி அடையுமாறு எல்லாம் வல்ல புத்தி சுரூபமான கணேசரை வணங்கி அனைவரும் நலம்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிருந்து விடைபெறுகிற. நன்றி, வணக்கம்.